ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்னோட உமன் கிளைண்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது என்ன அப்படின்னா, நான் 2 வாரமா தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்றேன். அதாவது என்னோட பைசெப் மட்டும் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கு. லைக் வந்து மென்ஸோட பைசெப் மாதிரி மாறுது. இங்க நானும் மென்ஸ் மாதிரி மஸ்குலர் ஆயிடுவேணும்னு சொல்லி பயப்பட்டாங்க. உண்மையிலே உமன் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணா அவங்களும் மென்ஸ் மாதிரி மஸ்குலர் ஆவாங்களா இல்லையான்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் ஹியூமன்ஸ், திஸ் இஸ் நிவாஸ். ஐ எம் சர்டிஃபைட் நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் கோச். இதுதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மெட்டா அனாலிசிஸ் ரிசர்ச் பேப்பர்ல ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ற மென்ஸ் அண்ட் உமனுக்கு அவங்களோட ரேட் ஆஃப் மசில் க்ரோத் எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டடி மூலமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ரிலேட்டிவ் இன்க்ரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ்ல சேமா தான் இருக்கு. பட் அப்சல்யூட் இன்க்ரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ல தான் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்சல்யூட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நானும் சமந்தாவும் எக்ஸசைஸ் பண்றோம்னு வச்சுக்கலாம். நான் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 1/2 kg மசில் கெயின் பண்றேன், அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 1/2 kg மசில் கெயின் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். என்னோட 1/2 kg மசிலோட சைஸ் சமந்தாவோட மசிலை விட பயங்கரமா பெருசா இருக்கும். ஸோ என்னதான் நாங்க 2 பேருமே எக்ஸசைஸ் பண்ணி மசில் கெயின் பண்ணாலும் டோட்டல் மசில் மாஸ்ன்னு வரும்போது என்னோட மசில் மாஸ் தான் சமந்தாவோட மசில் மாஸை விட அதிகமா இருக்கும். இதுவா நேச்சுரலாவே மென்ஸுக்கு அவங்களோட பேஸ் லைன் மசில் மாஸ் எப்பவுமே அதிகமா இருக்கும். டியூ டு அவங்களோட டெஸ்டோஸ்டரான் லெவல்ஸ் பொறுத்து மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் 2 பேருமே ஒண்ணு கிடையாது when it comes to மசில் மாஸ். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ன்றது உமன்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். என்னதான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு ட்ரக் யூசேஜ் இல்லாம உங்களால ஒரு மென் அளவுக்கு மஸ்கல் ரேச்சரா மாறுறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. இதுல ரொம்பவே முக்கியமா ப்ரீ பேட்ரம் அண்ட் போஸ்ட் பேட்ரம் இருக்க உமன்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் உமனோட பெல்விக் போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கரா இருக்கும். ஸோ நீங்க ரெகுலரா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பெல்விக் போன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடும். நிறைய உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இல்லாம இப்பதான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பொதுவா உங்க வீட்டுல ஒரு உமன் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்கரேஜிவாவும் சப்போர்ட்டிவாவும் இருக்க பாருங்க. ஏன்னா ஒரு உமன் எக்ஸசைஸ் பண்றதுன்றது நம்மளோட என்வரான்மெண்ட்ல வந்து ரொம்பவே ஒரு அதிசயமான விஷயம். ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் யாருமே வந்து எக்ஸசைஸே பண்ணது கிடையாது அண்ட் அந்த என்வரான்மெண்ட்டுக்குமே எக்ஸ்போசர் ஆனது கிடையாது. ஸோ இவ்வளவு பிளாக்கேஜஸையும் தாண்டி தான் அவங்க எக்ஸசைஸ் பண்றாங்க. பிகாஸ் ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க தான் ஃபேமிலி பார்க்க போறாங்க, குக்கிங் பண்ண போறாங்க. அவங்களுக்கு நிறைய நேரத்துல ஒரு நார்மலா இருக்கிற ஒரு மென்னை விட ஒர்க்கிங் உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க வீடையும் பார்த்துக்கணும், அவங்களையும் பார்த்துக்கணும். ஸோ எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்னும் போது இதை தாண்டி அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றவங்கள முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட்டிவாகவும் என்கரேஜிவாகவும் வச்சுக்க பாருங்க. உங்களால சப்போர்ட்டிவாகவும் என்கரேஜிவாகவும் இருக்க முடியலனாலும் சரி, அட்லீஸ்ட் அவங்கள டிமோட்டிவேட் பண்ணாத மாதிரியாச்சும் பார்த்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எம்பத்தட்டிக்கா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதுதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. Bye humans, I will see you on the next video.